vs கம்பீர் ஃபைட் இன்னைக்கு எப்படி நடக்கும்னு தெரில. கேகேஆர் vs ஆர்சிபி மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. ஐபிஎல்லே ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. ஆர்சிபி vs கேகேஆர் எவ்வளோ பெரிய ரைவல்ரின்னு தெரியும். போன வருஷம் வந்து ஆர்சிபிக்கு எல்எஸ்டிக்கும் பெரிய ரைவல்ரி நடந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடக்க போகுது. யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேற யாரும் இல்லை, நம்ம கிங் கோலியும் வெர்சஸ் கௌதம் கம்பீரும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து பெங்களூரில் நடக்குது இந்த மேட்ச்சு. நம்மளுக்கு பெரிய ட்ரீட்டு. ஏன்னா பெங்களூரில் நடக்கிறதுனால கம்பீர் வந்து எவ்வளோ ஏற்கனவே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து பீட் பண்ணுற டீம் வந்து ஐபிஎல்ல வந்து இந்த வாட்டி வந்து ஆர்சிபியும் சென்னையும் அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மேட்ச்சை வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சாக இருக்கும். ஏன்னா கௌதம் கம்பீர் விராட் கோலினால எவ்வளோ பெரிய ரைவலி இருக்குன்னு தெரியும். இன்னும் அவங்களுக்கு அந்த ரைவலி போயிட்டு தான் இருக்கு, சண்டை போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மேட்ச் எப்படி போகும்னு தெரில அவங்க ரெண்டு பேருக்கும். ஆனால் ரொம்ப நம்மளுக்கு பார்க்குறதுக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி வந்து ஆர்சிபியும் கேகேஆர், அவர் வந்து கேகேஆரில் இருக்காரு. ஏன்னா கேகேஆரில் தான் ஐபிஎல் டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி மென்டராக வேறு இருக்கார் கேகேஆரில். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பார்ப்போம் இன்னைக்கு கம்பீர் இருக்கும் கோலிக்கும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அதுவும் இந்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரில் நடக்குது. அப்போ நம்ம சொல்லவே தேவையில்ல எப்படி ஃபைட் இருக்கும்ன்ட்டு. ஃபேன்ஸ் சப்போர்ட் ஃபுல்லாக கோலிக்கு தான் இருக்கும். அதை இருந்தாலும் பார்ப்போம் எப்படி கம்பீரும் கோலியும் இன்னைக்கு இருக்க போகிறாங்கன்ட்டு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபி டீமை பார்க்கலாம். ஆர்சிபி டீம் வந்து செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக செகண்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து பஞ்சாப்பை ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபியில் வந்து இன்னும் பேட்டிங் வந்து நல்லா செகண்ட் மேட்ச் வந்து விராட் கோலி நல்லா அடிச்சிட்டாரு. அவர் பேக் டு தி ஃபார்ம் வந்துட்டார். இன்னும் ஃபேப் வந்து செகண்ட் மேட்ச் தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனார். பரவாயில்ல, ஃபேப்பும் ஆடிடுவார். ரஜித் பண்டிட்டார் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து கிளிக் ஆக மாட்டேங்கிறாரு. ரஜித் பண்டிட்டார் வந்து நல்லா விளாடணும். அவர் டிகே வந்து ஃபினிஷர் ரோலில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருங்க இந்த வருஷம். இதான் லாஸ்ட் ஐபிஎல்லுங்கிறதுனால டிகே வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வந்து கேமரான் கிரீனு. ஏன்னா கேமரான் கிரீனு நல்லா விளாண்டாகணும் இன்னைக்கு. ஏன்னா 2 மேட்சாக வந்து ஒரே ஃபெயிலியராக இருக்கார். அதே மாதிரி தான் மேக்ஸ்வெல்லும் சரியாக ஆடுறதில்ல. பவுலிங் தான் நல்லா போடுறாரு. மேக்ஸ்வெல்லும் இன்னைக்கு சரியாக ஆடணும். கிளைன் மேக்ஸ்வெல்லும் கேமரான் கிரீனும் நல்லா ஆடணும் இன்னைக்கு. ஏன்னா வந்து இதில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது, கிரவுண்டு சின்னது. அசாரி ஜோசப் வந்து பரவாயில்ல, லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுலிங் போட்டார். முகமது சிராஜும் ஓகே. வேறு யார் விளாண்டா அவங்க டீமில்? யாஸ்டால்லாம் சூப்பராக பவுலிங் போடுறாருங்க. யாஸ்டால்லாம் பெரிய சென்சேஷனல் டேலண்ட். அவர் சூப்பராக பவுலிங் போட்டு கொண்டு வந்தார் டீமை. அதே மாதிரி வந்து அந்த டாகரும் சூப்பராக பவுலிங் போட்டார். கரண் சர்மாவும் இன்னைக்கு நல்லா பவுலிங் போடுவார். கரண் சர்மாவும் நல்லா பவுலிங் போடணும் இன்னைக்கு. மோஸ்ட் டிபெண்ட் பிளேயர், வாட்ச் அவுட் பிளேயர் வந்து இன்னைக்கு விராட் கோலி தான். விராட் கோலிக்கு வந்து இன்னைக்கு ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கேகேஆர் ஃபேஸ் பண்ணுறாரு. கேகேஆர்னாலே யார் இருக்காங்க? கௌதம் கம்பீர் இருக்காரு. அதனாலே அவங்களுக்கு வந்து போட்டி வந்து ரொம்ப பேர்டன் வந்து இவர் மேலே தான் இருக்கும், விராட் கோலி மேலே தான் இருக்கும். இன்னைக்கு வாட்ச் அவுட் பிளேயர் வந்து விராட் கோலி தான். ஏன்னா விராட் கோலி விக்கெட் விழுந்துருச்சுன்னா சீக்கிரம் வந்து அங்கே வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஓப்பனிங் வராரு விராட் கோலி. வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து ஸ்டாக்கை ஃபேஸ் பண்ணுறாரு. மெஜர் ஸ்டாக்கும் வந்து நல்ல பவுலரு. எப்படி விராட் கோலி பவுலிங் பண்ணணும்னு நல்லா தெரியும். நல்லா 145 150 போடக்கூடிய பேஸ் பவுலரு. அதனால் விராட் கோலி vs ஸ்டாக்கோட பேட்டில் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஓவருக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து விராட் கோலி மேலே தான் ஆர்சிபி க்ரௌட் வந்து ஃபுல் எதிர்பார்ப்பில் இருக்கும். விராட் கோலி இன்னைக்கு ரன் அடித்தா தான் உண்டு. இன்னைக்கு விராட் கோலி ரன் அடிக்காமல் சீக்கிரம்னா அவுட் ஆகிட்டாருன்னா கேகேஆர் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து பெரிய பேட்டில் யாருன்னா விராட் கோலி வந்து எப்படி ஸ்டாக் ஆடுறாரு, விராட் கோலி வந்து எப்படி ஃபைட் பண்ணுவாரா, ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு விராட் கோலி என்ன பெரிய விஷயம் இன்னைக்கு விராட் கோலிக்கும் கேகேஆர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். விராட் கோலி வந்து எப்படி கம்பீரை ஃபைட் பண்ணுவாங்களா, 2 பேருக்கும் ஃபைட்டிங் இல்லாமல் இன்னைக்கு இந்த மேட்ச் நல்லபடியாக முடியுமா என்னன்னு தெரில. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க மேட்ச் வந்து விராட் கோலி vs கௌதம் கம்பீர் தான். இன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதே வந்து இந்த சமயத்தில் வந்து கேகேஆர் டீமை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். கேகேஆர் வந்து எல்லாமே கேகேஆருக்கு வந்து இன்றைக்கி வந்து மேட்ச் சூப்பராக விளாடணும். கேகேஆர் வந்து சாதாரண டீம்லாம் நினச்சிடாதீங்க. கேகேஆர் வந்து புலந்து எடுத்துருவாங்க மேட்ச்னா. அவங்கள்ட்ட எல்லாருமே இருக்காங்க. பவுலிங் இருக்குது, பேட்டிங் இருக்குது. ஏன்னா கேகேஆர் வந்து அப்படிப்பட்ட டீமாக இருக்காங்க. கேகேஆரில் வந்து எதையுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. கேகேஆர் வந்து இன்றைக்கி தான் செகண்ட் மேட்ச் ஆடுறாங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தான் ஆடியிருக்காங்க. ஒரு மேட்ச்லேயும் ஜெயிச்சிட்டாங்க. கேகேஆர் வந்து ரசல் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹீரோவாக இருந்தார். இன்னைக்கு செகண்ட் மேட்ச்சில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆகணும். நிதிஷ் ராணா ஃபயர் ஆகணும். பிலிப் சால்ட் அவர் தான் பயங்கரமான பிளேயராக இருக்கார் கேகேஆருக்கு. அவர் கண்டிப்பாக நல்லா விளாடுவார். வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துட்டாருங்க. வருண் சக்கரவர்த்தி நல்லா போடணும். வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் சூப்பராக போட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச். அவர் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி நல்லா போடணும். வருண் சக்கரவர்த்தி மேலே எனக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அவர் நல்லா விளாண்டாருன்னா போதும். வருண் சக்கரவர்த்தி நல்லா போடணும். அந்த ஹர்ஷித் ராணா அவர் ரொம்ப இது பண்ணுறாருங்க. கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. அது மயங்க் அகர்வாலுக்கு அதெல்லாம் பண்ணவே தேவை கிடையாது. அது பண்ணுறாரு. அதெல்லாம் அவர் நிறுத்திக்கணும். ஏன்னா மயங்க் அகர்வால்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரு. இப்போ தான் வந்துட்டு வளர்ந்துட்டு வர்றாரு ராணா, ஹர்ஷித் ராணா. அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் செய்யாமல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களாம் வளர முடியும். ஏன்னா அப்புறம் வந்து சுரேஷ் சர்மா அவரும் நல்லா பவுலிங் போடுவார் கேகேஆருக்கு. அவரும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். மிச்சல் ஸ்டாக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அவர் செகண்ட் மேட்ச்லலாம் கரெக்ட் பண்ணிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கேகேஆர் வந்து எனக்கு இன்றைக்கி பொறுத்தவரை யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs கேகேஆரில் வந்து நான் போகிறது வந்து கேகேஆருக்கு தான் போவேன். ஏன்னா கோலி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மிச்சல் ஸ்டாக்கு கோலி விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா அங்கே மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மேக்ஸிமம் கோலி விக்கெட்டை எடுத்துட்டாங்கனாலே அங்கே மேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா பின்னாடி வர பேட்ஸ்மேன் யாருமே ஃபார்மில் இல்லை. விராட் கோலி தான். டிகே வந்து ஃபினிஷரு. டிகே வந்து அடிக்க போய் கூட அவுட் ஆயிடுவார். ஆனால் முக்கியமான விக்கெட் வந்து விராட் கோலி தான். விராட் கோலி விக்கெட்டை எடுத்துட்டாங்கனாலே அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இதனால் நான் சப்போர்ட் பண்ணுற டீம் வந்து இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நான் கேகேஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். கேகேஆர் தான் இன்றைக்கி ஜெயிக்கும். கேகேஆருக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். கேகேஆர் கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்னோடய ஃபுல் சப்போர்ட் வந்து கேகேஆர் தான். கேகேஆர் இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குதோ அந்த டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டீம் இன்றைக்கி ஜெயிக்கும் கேகேஆர் vs கொல்கத்தா ஆர்சிபியில் வந்து யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்